Hi, Behind Wood Viewers. I'm Elred Kumar, Director of முப்பொழுதும் கற்பனைகள். இங்கே நானும் என்னோட படத்தோட ஹீரோ அதபாவும் பேசுறதுக்காக வந்திருக்கோம். Behind Wood வியூவர்ஸ்க்கு வணக்கம். முப்பொழுதும் கற்பனைகள் எதுக்காக இந்த டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க குமார் சார்? இல்லை, அந்த படத்தில் ஒரு நிறைய கேரக்டர்ஸ்க்கு இந்த டைட்டில் அப்படியே பொருந்தும். அது படம் பார்த்தா புரியும். ஸோ அது உங்கள் கேரக்டருக்கு பொருந்தும், அமலாபால் கேரக்டருக்கு பொருந்தும், நிறைய பேருக்கு பொருந்தும். அதனால் இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு இது இருந்ததா, தாட் இப்படி தான் வந்து முடியும் அப்படின்ட்டு இருந்ததா, இல்லை ப்ளைனாக பண்ணீங்க என்னவா வந்தது சொல்லுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே வரல படத்தில். தப்பான விஷயத்தில் இல்லை, இன்ஃபேக்ட் அதிகமாக தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஐம் வெரி ஹாப்பி படம் அந்த ஷேப்பப் ஆனதில். அண்ட் என்னோட குரு எல்லாமே நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. அண்ட் எல்லாருமே வந்துட்டு உங்கள் காஸ்டிங், உங்கள் இது பற்றி சொல்லுங்கள், உங்கள் அமலா பற்றி, அதர்வா பற்றி, எல்லாரும் பற்றியும் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் ஏஜ், அந்த ஆட்டிடியூட், அந்த கேரக்டருடைய அந்த என்ன ஒரு மாடுலேஷன் தேவையோ அது இருந்ததுனால தான் செலக்ட் பண்ணேன். பர்சனலாக ஏதோ ஒரு உங்களை பிடிக்கும், அமலாபால் பிடிக்கும் அப்படின்லாம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணல. கேரக்டர் என்ன தேவையோ அதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜிவி எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? இன்ஃபேக்ட் ஜிவி வந்துட்டு பண்ணும்போது ஜிவி தான் சொன்னாப்புல, இப்படி வந்துட்டு இமீடியட்டாக வந்து கம்போசிங் பண்ணலான்னு. ஜிவி வந்து கம்போசிங் எங்கே பண்ணலான்னா இமீடியட்டாக சைனாவில் தான் கம்போசிங் பண்ணுறோன்னு சொன்னீங்க. அப்படின்னா எதுக்காக சைனாவில் போய் கம்போசிங் பண்ணோம் நீங்கள்? நான் வந்து ஃபஸ்ட் டைம் சினிமாவுக்கு வரும்போது ஒரு ஒரு 7 days 8 days ஃப்ரீயாக நாங்கள் போனோன்னா மைண்டில் உள்ளது கொஞ்சம் அவர்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம். ஏன்னா இங்கே இருந்தோம்னா, ஸோ இந்தியாவில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்கும், பிஸ்னஸ் வந்து கால்ஸ் வரும். ஸோ அவங்க கூட இது பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எனக்கு கூப்பிடுவாங்க, ஃப்ரீயாக ஜிவி கூட பேசணும். பிஸ்னஸ் மீட்டிங்ஸ். ஆமாம், இல்லை ரீசன் அதான், பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது டைரக்ஷன்றது ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்றது நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை கிராப் பண்ணி ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்றது. She was a very comfortable co-star. செட்ஸில் கூட எந்த தொல்லையுமே இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக வெரி கம்ஃபர்டபுள் co-star to work with. And as a friend கூட she is a very nice friend. ரெண்டுல எது பெட்டர்னு கேட்குறேன். as a co-star she was a very supportive co-star. So கண்டிப்பாக as a co-star and as a friend கூட ரெண்டுமே. And but co-star mainly, co-star அதான் கண்டிப்பாக. அமலாவோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா, டான்சிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக அமலாவோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் நினைக்கிறேன். ரெண்டுமே ஷீஸ் குட். பட் தென் கண்டிப்பாக ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான் அமலா கிட்ட. பிகாஸ் ஷீஸ் ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் இன் மூவி கால் மைனா. கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கண்டிப்பாக அமலாவோட வேறு டைமென்ஷன் பார்க்கல எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக அமலாவோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இட்ஸ் மச் பெட்டர். சந்தானம் சாருடைய காமெடி வந்து படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சந்தானம் சார். அவர் வந்து அவரோட டைமிங் தான் உங்களுக்கும் தெரியும் இல்லை, என்ன பேப்பரில் என்ன இருக்கோ அது இருக்காது. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு மாதிரி இம்ப்ரூவ் பண்ணார் அவர். அண்ட் அதை ப்ளே பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க் அவரோட. அவர் போடுற இதை ப்ளே பண்ணுவோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மோர் தென் அன் ஆக்டர் ஆஸ் அ பர்சன் சந்தானம் சார் வந்துட்டு பயங்கர ஹியூமரிஸ்ட். இன்ஃபேக்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சி கலாச்சாரம் அவர் செட்டில் எல்லாரும் யாரையும் விடல அவர். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணும்போது. படத்தோட சாங்ஸ் கேட்டிருக்கீங்க, இப்போ விஷுவல்ஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தனியாக கேட்கும்போது எப்படி இருக்குது, விஷுவலோட பார்க்கும்போது எப்படி இருக்குது, கம்பேர் பண்ணல. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்குறத பார்த்தா நீங்களே பார்க்காத மாதிரி இருக்கு இல்லை? சரி, ஆஸ் அ கிரியேட்டராக நான் வந்து அதை விஷுவல்ஸை நான் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நான் அதுக்குள்ளேயே இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு வந்து கஷ்டம். ஸோ நீங்கள் பாலா சார் படம் முடிச்சுட்டு இடையில கேப்பில் வரும்போது தான் திடீர்னு வந்து பாட்டு பார்க்குறீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரேம்லேயும் அங்கே உட்காந்து எடிட் பண்ணி, ஸோ மென்டலி ஐம் ஸ்பாயில்டு. அதோட ஜட்ஜ்மெண்ட் எனக்கு போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன், சீரியஸாக கேட்குறேன்.
இல்லை விஷுவல்ஸாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா கிரெடிட்டுமே பிருந்தா மாஸ்டருக்கு தான் போகணும். அண்ட் கண்டிப்பாக அவங்க தான் எல்லாமே மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் எவ்ரி திங். அவங்க தான் ஆமாம் சக்தியோட ஐ மீன் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் அங்கே நான் இருந்தேன். எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே இருந்தேன். ஸோ வந்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட அதிகமாக இருக்குது. அண்ட் ரூபன் வந்துட்டு பயங்கரமாக எங்களோட எடிட்டர் ரூபன் அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவரோட ஒர்க் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அவருக்கும் இது ஒரு நல்ல லான்ச் படம் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட பேர் ரெக்கக்னைஸ் ஆவாங்க இந்த படம் மூலியமாக. ஸோ ஐ திங்க் இல் பி ரியலி நைஸ். ராஜசேகர் மாஸ்டர் பார்த்தாலே ஓடிடுங்க பயந்து ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரோ. இது மாதிரி ரிஸ்கான ஷார்ட்ஸ் நிறையா கொடுத்தாரு உங்களுக்கு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நானே பார்த்துருக்கேன். சில நாள் நானே கண்ணால் பார்க்க முடியல, நான் ஓடிட்டேன் கேமரா விட்டுட்டு. அவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினார். ஸோ அதுக்கடுத்து இப்போ நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அந்த செட்டில் வந்து லைக் பேர் பாடியெல்லாம் கிளாஸ்லாம் உடச்சிட்டு வரீங்க, தலைகளெல்லாம் இது பண்ணுவீங்க, அக்ரோபிக்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுவீங்க. அந்த யூஎஸ்லேருந்து வந்த பசங்களோட எல்லாம் பயங்கரமாக தாவி ஓடி குதிச்செல்லாம் பண்ணி கீழே உருண்டு இருந்துச்சுங்க. ஸோ நிறையா அடிபட்டது. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து அதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இதே மாதிரி இன்னொரு படம் வரும்போது ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு படம் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணணுன்ற போது அது உங்களுக்கு வந்து இப்போ ப்ளசண்ட்டாக ஏற்றுக்குவீங்களா? இப்போ எப்படி அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது? திருப்பி இது மாதிரி பண்ணணும்னு தோணுதா, இல்லை ஐ மீன் போதுண்டா சாமி ஒரு தடவை பட்டோம் அப்படின்னு தோணுதா? ராஜசேகர் மாஸ்டர் பார்த்தாலே வந்துட்டு 10 steps பேக் எல்லாருமே அவர் பயங்கரமாக. பட் தென் அவரோட இது ஃபைட் சீக்வன்சஸ் எக்ஸ்ட்ரானரி. இதில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் ராஜசேகர் மாஸ்டரை பார்த்தா நான் பயந்து ஓட மாட்டேனே. கிளாஸும் ராஜசேகர் மாஸ்டரோட காம்பினேஷன் இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு சாதாரண கிளாஸை உடைக்க சொன்னா பரவாயில்ல, தலைகீழெல்லாம் உடைக்க சொல்லுவார் அவரு. பட் ராஜசேகர் மாஸ்டரோட ஒர்க் பார்க்கும்போது எஸ்பெஷலி சவுகார்பேட்டில் ஒரு ஃபைட் எடுத்தோம். அது பயணம் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போட்ட எஃபர்ட் வந்துட்டு வேஸ்ட்டாக போகல அந்த ஒரு பாயிண்ட் வந்தது. யூஸ்வலாக நிறைய ஒர்க் பண்ணும்போது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறது தான், ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்துட்டு உங்களோட 100% கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது 80%, ஐ மீன் 20% தான் பார்க்க முடியும். பட் ராஜசேகர் மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாமே அவரோட பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட 100% வேஸ்டேஜில் போகல. ஸோ நாங்கள் போட்டது வந்துட்டு அதை விட அதிகமாகவே ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ கண்டிப்பாக ராஜசேகர் மாஸ்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி. அண்ட் ஈவன் இன் ஃபியூச்சர் அவரோட இன்னொரு படம் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவேன். குமார் சார் வந்து டைரக்டரா உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை உங்களுக்கே தேர்ட் பர்சன் வியூல இருந்து ஆஸ் அ ப்ரொடியூசரா, ஆஸ் அ பர்சன்? சரி, ஆஸ் அ பர்சனாக நான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ தெரில எனக்கு. தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய பேருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அது சந்தோஷமான விஷயம். மேக்ஸிமம் பிடிக்கிற மாதிரி தான் நடந்துக்குவேன் எல்லாத்தையும். நீங்கள் பார்த்துக்கேன் 3 பேரில் பர்சனாக என்னை வந்து ஆஸ் இட் இஸ் பர்சனாக தான் பிடிக்கும். வித்தவுட் எனி கிரேடம் டைரக்டர் ப்ரொடியூசராக இல்லாமல் தனிப்பட்ட ஒரு சிம்பிள் குமார். மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரிஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஃபேவரட் மெமரிஸ் ஃபர்ஸ்ட் படம்னா அந்த ஃபேவரட் மெமரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை ஷூட், வித்தவுட் எனி டவுட். ஏன்னா அது வந்து ஒரு குழந்தை மாதிரி அன்றைக்கி நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து டைரக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த கார் ஷாட்டில் வந்து நான் பின்னாடி உட்காந்துட்டு சக்தி கூட நீங்கள் 2 பேர் முன்னாடி உட்காந்துருந்தீங்க. அமலாவும் நீங்களும். அமலா நல்லா பண்ணும்போது அமலா வெல்டன் ஷார்ட்லேயும் நடுவில்லாம் கற்றுனேன். அமலா டாமால் திரும்பி, சார் நிறுத்துங்க, கேமராவை நிறுத்துங்க, ஷார்ட்லாம் நீங்கள் கத்தக்கூடாது சார் அப்படிலாம் சொல்லி என்னை வந்து 2 காரெலாம் நிறுத்திட்டு நீங்கள் 3 பேரும் எனக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி, சார் இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும், நீங்கள் ஒரு டைரக்டர் சார். எனக்கு டைரக்ஷன் குருஸ்னா ஆக்சுவலாக சொல்லணுன்னா சக்தி, நம்மளை போல என்ன தருவான். இல்லை 3 பேருமே சொன்னீங்க. இட் வாஸ் அ ஃபன். ஸோ அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன், யாரும் இரிட்டேட் ஆகலை.
தட் வே ஐம் வெரி ஹாப்பி. ஸோ 3 பேருமே இரிட்டேட் ஆகலை. இந்த ஆள் ஏதோ சொதப்பிட்டு ஏதோ டைரக்ஷன் பண்ணன்னு வந்துட்டு ஏதோ இது பண்ணுறேன்னு ஆல் ஹேட் அ கான்ஃபிடென்ஸ். சரி லேட்டராக நான் அதை நான் திங்க் ட்ரை டு ப்ரூவ் மை செல்ஃப் ஐம் ஃபிட் ஃபார் இட் அப்படின்ட்டு. ஸோ சந்தோஷமாக இருந்தது. குமார் சாரை ஒரு ப்ரொடியூசரை பார்த்தாச்சு நாங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர். இப்போது டைரக்ஷன் கேப் போட்டிருக்கீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ குமார் சாரை ஒரு ஆக்டராக எப்போ பார்க்க போகிறோம்? அதாவது வானமே இடித்து விழுந்தாலும் சரி, உச்சி மீது வானிடிந்து வேலுகின்ற போதிலும் அந்த அச்சம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த நிமிஷம் பண்ணவே மாட்டேன். கெஸ்ட் ரோல் கூட பண்ண மாட்டேன், ஃபேஸ் கூட காமிக்க மாட்டேன். இல்லை சார் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இதுக்கு. நாங்கள் வந்து அந்த அகநக சாங் வந்து கோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். கேவி சார் நாங்கள்லாம் கேவி சார் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் செட்டுக்கு வரேன் சார், உங்களை பார்த்தே ரொம்ப நாளைக்கு ஒரு நாள் இப்படி வாங்க சார் அப்படின்னாரு. சரி சார் வந்து ரொம்ப அன்பாக கூப்பிட்றாரு, நம்மளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நானும் செட்டுக்கெல்லாம் போனேன். அங்கே பார்த்தா அகநக ஷூட் போயிட்டு இருந்துச்சு. நிறைய நீங்களும் கூட வந்தீங்க, எல்லோரும் வந்தாங்க. நான் உள்ளே போனோடனே கேமரா தூக்கிட்டு சேஸ் பண்ணார் என்ன பிடிக்கிறதுக்கு. கேவி சார் நான் ஜம்ப் பண்ணி அந்த ஏஎம் ஸ்டூடியோவில் கேட்டுக்குள்ளெல்லாம் ஜம்ப் பண்ணி புகுந்து அலறடிச்சு ஓடினேன். சார் அவ்வளோ விஷயத்தையும் தப்பிச்சிட்டேன். நான் ஒரு டீமெல்லாம் போட்டு என்னை சேஸ் பண்ணி எல்லாம் பிடிக்க பார்த்தார். இனிமேல் ஒன்றும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் வந்துட்டு படத்தில் வந்துட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க, உண்மையா? கெஸ்ட் எல்லாம் பண்ணலை. ஒரு இல்லை நான் சொல்லிடுறேன் இது எதுக்கு மறிக்கணும். ஒரு சாங்கில் வந்து அந்த பார்ட்டி சீன்ஸில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதனால நம்ம செட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபாரின் டெக்னீஷியன்ஸு, அதில் நான் எல்லாருமே அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக உள்ளே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தெளிவாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு எல்லாருமே யூஸ்வலாக ஒரு சீனில் வந்து பண்ணுவாங்க. ஆனால் படத்துலேயே நான் டான்ஸ் தான் ஆடுவேன், நீங்கள் அடம் பிடிச்சி பிருந்தாமாசிட்ட சொல்லி ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. அதுவும் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் நான் ஆடுவேன், தனியாலாம் நின்றுட்டு ஆட மாட்டேன், நடுவில் தான் நான் நின்றுட்டு ஆடுவேன், அப்படியெல்லாம் அடம் பிடிச்சிங்களா? உண்மையா? இல்லை அப்படிலாம் நான் ஆடலை, ஓரமாக தான் ஆடிருக்கேன். நீங்கள் படத்தில் பாருங்க தெரியும், யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த கும்பலில். நான் அவ்வளோ பேர் ஆடிருப்பாங்க பார்ட்டி சீன் அது. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கே உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்தியன் மணி $600, அரௌண்ட் 30,000 இந்தியன் மணி. ஸோ அதை அன்றைக்கி ப்ரொடக்ஷன் சேவ் பண்ணுன்னு நினைக்கிறேன். அதர்வா ரோல் வந்து அவர் அவ்வளோ டேக்கெல்லாம் நாங்கள் போகலை. மேக்ஸிமம் வந்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் என் படத்தில் 3 டேக்ஸ்க்கு மேலே நான் போனதே இல்லை. மேக்ஸிமம் ஃபஸ்ட் டேக், ரேர்லி செகண்ட் டேக், வெரி ரேராக தேர்ட் டேக். ஏன்னா இட்ஸ் வெரி நேச்சுரல் மூவி. ஸோ நேச்சுரலி அவங்க என்ன ஏஜ், என்ன ஒரு லவ், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் ஐ திங்க் இதை டன் வெரி நேச்சுரலி. அது படத்தில் பார்க்கும்போது தெரியும், ஒரு பயங்கரமாக ஆக்ட் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்காது. தே லிவ்ட் இன் இட். ஃபைட் சீக்வன்சஸில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெரிய ஆச்சரியம் இருக்கும் இந்த படம். ஃபைட் சீக்வன்ஸாகவும் சரி, அது ராஜசேகர் மாஸ்டருக்கு ஒரு புது பரிமாணம் இருக்கும் இந்த படத்தில். அவர் ஏன்னா நாடோடிகள், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வயலண்ட் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் அவரை ப்ரூவ் பண்ணவர் வந்து ரொம்ப மாடர்னாக ஃபைட்டு, அது புது ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அதர் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. 6 பேக் எல்லாம் பண்ணி ட்ரைலர்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கால் பண்ணாங்க. தென் அக்ரோபிக் ஸ்டைல்ஸு, ஃப்ரீ ஸ்டைல்ஸு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. வேற ஒரு மற்ற ஈவன் சம்டைம்ஸு இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா பெரிய ஹீரோக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு. ஒரு டசன் லைக்கான ஒரு செகண்ட் மூவி பண்ணுற ஒரு ஹீரோ பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு மெச்சூர்டு ஒரு வெல் நோன் ஆக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்களோ அதை பண்ணியிருக்காரு. அமலா ஆட் பண்ணது பேசிக்காக அமலாவுக்கு வந்துட்டு பிறக்கும் போதே வந்து நீ நடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு போட்ட மாதிரி. ஆமாம், அதுக்காக நீ சினிமா தான் அப்படின்னு போட்ட மாதிரி. அவன் வந்துட்டு பேசிக்காகவே ரொம்ப ரொம்ப கிளவர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஷீ இஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட்.
ஸோ கண்டிப்பாக அமலா ஐ திங்க் ஷில் கோ பிளேசஸ். இந்த படமும் சரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். எனக்கும் சரி, அமலாக்கும் சரி, நீங்கள் உங்கள் படம் வந்துங்க எல்லாருக்கும், சக்திக்கு, ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ஈவன் ஃபார் ஜிவி ஜிவியோட மியூசிக்காக இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி. சரி, எல்லா படத்துலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஆடியன்ஸ் வரலாம்? ஒரு நல்ல ஒரு இன்டெப்த் லவ் ஸ்டோரி ஆர் இன்டெப்த் ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்கிரிப்ட், அதை வந்து வெரி மச் என்டர்டெயின் மேனரை சொல்லியிருக்கோம் இந்த படத்தை. அதை நீங்கள் எதிர்பார்த்து வரலாம். லைக் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, காதல்னு ஒரு படம், வினய் தாண்டி ராயன்னு ஒரு டெப்த்தான ஒரு லவ் ஸ்டோரிஸ், ஒரு இன்டென்ஷனான லவ் ஸ்டோரிஸ் வந்து அதையே வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப அதையே ஒரு சங்கர் சார் ஸ்டைலில், ஒரு கேவி ஆனந்த் சார் ஸ்டைலில், ஒரு கிராண்டியராக ஒரு ஆக்ஷன்லாம் வச்சு பண்ணால் அந்த படம் எப்படி இருக்குமோ, அது நேச்சுரலாக இந்த ஸ்கிரிப்ட்லையும் இருக்குது. இட் வாஸ் நாட் ஃபோர்ஸ்ட். அந்த மாதிரி இருக்கும். அதை எதிர்பார்த்து வரலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a visual treat to all the audience. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணோம், அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணோம், அப்போ தான் படத்தோட இது டெபிக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அந்த டெபிக் பண்ணுறதுக்கு? ஒரு பெரிய பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கேன். தென் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்காங்க, இந்த ஒர்க்கிங் டே அண்ட் நைட். ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழோட ஃபுல்லாக தியேட்டர்ஸில் வந்து ட்ரெய்லர்ஸ் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ட்ரெய்லரை வந்து பே பண்ணி ஆல் தி தியேட்டர்ஸில் அக்ரிமெண்ட்ஸ் போட்டு ப்ளே பண்ண வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அந்த ட்ரெய்லர் ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். தென் ஆடியோ லான்ச், நாங்கள் ப்ரொமோஷன்றது இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஆல்ரெடி ஈவன் படம் போயிட்டுருக்கும்போது அதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறதுக்காக தான் ஆடியோ லான்ச் எல்லாம் லாஸ் வேகஸில் வச்சு, தென் அந்த ஷூட் லாஸ் வேகஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்டென்ஸ்டு ப்ரொமோஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஹை பட்ஜெட். நிறைய டிவி சேனல்ஸ் டைப் பண்ணுறோம். தென் ஈவெண்ட்ஸ் நிறையா கேரி பண்ண போகிறோம். ஐ மீன் வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்ஸ் வந்து மாலில் ஒரு கிராண்டியராக ஒரு ஹோல் டே நடக்க போகுது. நம்ம சாங்ஸ் பேஸ்டாக, அந்த படத்தோட தீம் பேஸ்டாக லவர்ஸ் வச்சு பண்ணுறோம். மதுரை அண்ட் திருச்சி, சென்னை, நிறைய இடத்துல பஸ் ஹோர்டிங்ஸு, இந்த பேனர்ஸு, அதெல்லாம் பெரிய பெரிய பட்ஜெட்டில் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு, ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. தென் சேனல்ஸ் அண்ட் net.coms அண்ட் ஆட்ஸு, அதெல்லாம் பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக வந்து ஒரு படத்துக்கு வந்து பல பேர் சொல்லுவாங்க, இந்த படத்துக்கு இந்த படம் எதிர்பார்ப்பு இருக்குன்னு. அதில் ஒரிஜினல் ரிஃப்ளெக்ஷன் எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன், as a டைரக்டராக இல்லாமல், தியேட்டர் ஓனர்ஸ் வந்து எவ்வளவு அந்த படத்தை விரும்பி கேட்குறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ரியல் சக்ஸஸ். நமக்குள்ளே மாற்றி சொல்லிக்கிறது, 2 பேர் ஃபோன் பண்ணி பேசிக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸே நமக்கு ஃபோன் பண்ணி மச்சான் பயங்கரமாக ரீச் ஆகிடுறான்னு சொல்லிக்கிறதெல்லாம் பில்டப் என்ன. அந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாகவே 1-to-1 போகும்போது இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஆஃபர்ஸ் இருக்குது எனக்கு தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஈவன் தோ ஐ எம் ஃபர்ஸ்ட் கமர் அண்ட் யூ போத் ஆர் ஃபார் யூ செகண்ட் மூவி, அமலா இட்ஸ் ரீச்சிங் அ டாப் ஸ்லோலி. அந்த மாதிரி இருந்தாலும், இந்த காம்பினேஷன் இருந்தாலும், தியேட்டர் ஓனர்ஸோட எங்களுக்கு வந்திருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஈவன் வி ஆர் ரிலீசிங் திஸ் மூவி மோர் தென் வினய் தாண்டி ராயா அண்ட் கோ. இந்த தேட்டர் அந்த மூவிஸ் தேட்டர்ஸ் எவ்வளோ ரிலீஸ் ஆச்சோ அதோட அதிகமாக ரிலீஸ் பண்ணுறோம் தேட்டர்ஸில். இதை நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த தேட்டர்ஸில் போய் போடல. நாங்கள் சின்னதாக நம்ம வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் வந்து சின்னதாக தான் பிளான் பண்ணோம், இவ்வளோ தேட்டர்ஸ் போடலான்ட்டு. பட் ஆஃபர்ஸ் வேர் போரிங் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு தேட்டருக்கு நாங்கள் போட்டிருந்தோம், ஒரு தேட்டர் போதுன்னு போட்டோம். பக்கத்தில் இன்னொரு தேட்டர் ஒன்று வச்சு அந்த படம் எங்களுக்கும் வேணும் அப்படின்ட்டு வந்து பேசுகிறாங்க. அது மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஏன் இவ்வளோ வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ட்ரைலர்ஸ் ரீச் ஆகிருக்கு, நல்ல சாங்ஸ் செம்ம ஹிட்டு, அவங்க சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதான் ஒரிஜினலாக அதுதான் மேட்ரு. நீங்கள் வந்து நமக்குள்ளே சொல்லிக்கிறது மாற்றி மீடியாவில் பேசிக்கிறத விட ஸ்ட்ரைட்டாகவே 1-to-1 வந்து தியேட்டர் ஓனர்ஸ் நமக்கு என்ன இது கூட ஒரு பெரிய ஸ்டாரோட படத்துக்கு, இன்ஃபேக்ட் டாப்பில் இருக்கிற இந்த 6 லீக்கில் இருக்கிற டாப் 6 லீக், நம்ம தமிழில் டாப் 6 ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட படம் எவ்வளோ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுதோ அட்பார் வித்
தேர் மூவிஸ் இட் இஸ் ரிலீசிங். திங் நாங்கள் இவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதுக்காக படம் ஆரம்பிச்சிலேருந்து ஸ்டில்ஸ் ப்ரொமோட் பண்ணது, போஸ்டர்ஸ் இடையிடையிலே ஒட்டி அவேர்னஸ் கொடுத்தது, தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர்ஸ் ஒட்டினது, இந்த லாஸ் வேகஸில் ஆடியோ லான்ச் பண்ணது, அப்போலேருந்தே ரைட் அப்ஸ் கொடுத்துட்டு இருந்தது, தென் சாங்ஸோட ரிலீஸ் இங்கே கிராண்டியராக பண்ணது, இதெல்லாம் சேர்ந்து ட்ரைலர்ஸ் வந்து தியேட்டர்ஸில் ப்ளே பண்ண வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னோடய படம் இவ்வளோ பெரிய ரிலீஸ் வந்து தயாராகுது அப்படின்றது ஒரு மேசிவ் ரிலீஸ். தென் தமிழ்நாடு மேசிவ், தென் எஃப்எம்எஸ், தென் நார்த் இந்தியா, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய டாப் 6 லீக்ஸில் உள்ள அந்த டாப் ஸ்டார்ஸோட லீக்ல படம் ரிலீஸ் ஆகுது. I'm very happy about it. I thank all the Behind Wood viewers for watching this interview. And முப்பொழுதும் உன் கற்பனைகள் Feb 17th ரிலீஸ் ஆகுது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், என் 2வது படம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே போய் பாருங்கள், பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். I thank the whole Behind Wood team to make me to appear before you, and I wish this Valentine's Day, and I request everyone to watch my movie on theatre and give your appreciation. Thank you.